வட்டி குறித்து எச்சரிக்கை செய்யும் அல் குர்ஆன் வசனங்கள். அத்தியாயம் 2, அல் பகரா, வசனம் 275. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. வட்டி வாங்கி சாப்பிடுவோர் ஷைத்தான் தீண்டியவன் பைத்தியமாக எழுவது போல் அன்றி மறுமையில் எழமாட்டார்கள். வியாபாரமே வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை வந்த பின் வட்டியிலிருந்து யார் விலகிக் கொள்கிறாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரியது. அவருடைய முடிவோ அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் வட்டியின் பக்கம் திரும்புவோரே நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அத்தியாயம் 2, அல் பகரா, வசனம் 276. يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளரச் செய்கிறான். அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை. அத்தியாயம் 2, அல் பகரா, வசனம் 278. يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين. இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு வராமல் நிலுவையில் உள்ள வட்டியை வாங்காமல் விட்டுவிடுங்கள். அத்தியாயம் 2, அல் பகரா, 279. فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون. நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் போர் பிரகடனம் செய்துவிடுங்கள். நீங்கள் பாவம் மன்னிப்பு கோரினால் உங்கள் செல்வங்களில் அசல் தொகை உங்களுக்குரியது. நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது, உங்களுக்கும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. அத்தியாயம் 3, ஆல் இம்ரான், வசனம் 130. يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. இறை நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக வளரும் வட்டியை உண்ணாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள். அத்தியாயம் 4, அன்னிசா, வசனங்கள் 160 மற்றும் 161. فبظلم من الذين هادوا حرمنا عليهم طيبات أحلت لهم وبصدهم عن سبيل الله كثيرا وأخذهم الربا وقد نهوا عنه وأكلهم أموال الناس بالباطل وأعتدنا للكافرين منهم عذابا أليما. யூதர்களின் அநியாயத்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு அதிகமானோரை தடுத்ததாலும் வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தும் அதை அவர்கள் வாங்கியதாலும் மக்களுடைய செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நல்லவற்றை அவர்களுக்கு தடை செய்தோம். அவர்களில் இறைமறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம்.